அந்த பாஜக எதிர்ப்பாளையை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, திமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைனா பாஜக உள்ளே வந்துடும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து விஜய் மேலே 1000 வம்சங்கள் நானே இருப்பேன். விஜயும் ஒரு காரணம். ஜென்சி வந்து திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் வந்து இந்த தேர்தலில் ஆதரிப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸு, விஜயால் யார் நேரடியாக பாதிக்கப்படுவாங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பாதிக்கப்படுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாக்குகள் அந்த இளைஞர்களை ஒரு கட்டத்தில் வந்து யார் வந்து ரொம்ப காந்தாங்கன்னா, பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஊடகவியலாளர் திரு லியோ அவர்கள். வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நலம். 2026 தேர்தல் அப்படின்னோடனே கூட்டணி கட்சிகள் யார் யார் எந்தெந்த பக்கம் போவா அப்படிங்கிற ஒரு பரபரப்புலாம் எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி முன்வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்கல்ல, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வந்து இந்த 2K கிட்ஸ் அவங்க வந்து முதல்ல ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எதன் அடிப்படையில் வந்து எந்தெந்த கட்சிகள் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க, எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல 2K கிட்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி 2K கிட்ஸ் அப்புறம் ஜென்சி அவங்க யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2011 2021 வரைக்கும் அதிமுகவோட ஆட்சி தான் இருந்தது. எம்ஜிஆர் இருக்கிறப்போ வந்து தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றார். அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த வெற்றியை உறுதி செஞ்சாங்க. ஒருவேளை 2021 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவரை கூட வந்து வெற்றி பெற்றிருக்கலாம். 2021 தேர்தலில் ஹாட்ரிக்காக அடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி 75 தொகுதிகள் கிட்ட வெற்றி பெற்றிருக்கார். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் முதலாக ஒரு கட்சியில் வந்து தலைமை பொறுப்புக்கு வராரு. பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 34-33% எடுக்கிறாருன்னா அது வந்து சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த காலகட்டத்தில் மிக பெரிய மோடி எதிர்ப்படை இருந்தது, பாஜக எதிர்ப்படை தமிழ்நாட்டில் இருந்தது. அதே மீறி ஒருத்தவர் வந்து அத்தனை சதவீத வாக்குகள் எடுப்பதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை. அதை வந்து எல்லாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாஜக எதிர்ப்பாளையை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, திமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைனா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் பண்ணாங்க. அதே போல் இந்துத்துவா அந்த சக்திகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரியான முழக்கங்கள்லாம் சமூக வலைதளங்கள்லேயும் சரி, சமூக வலைதளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதே போல் யூடியூப்பில் வந்து நிறைய பரப்பப்பட்டது. அது வந்து அதில் வந்து திமுகவும் வந்து ஓரளவு வெற்றியும் பெற்றாங்க. அதனால தான் இளைஞர்களோட வாக்கு பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை. திமுக பல்வேறு முழக்கங்களை, கோரிக்கைகளை, வாக்குறுதிகளை முன் வச்சு தான் வந்து இந்த ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து திமுக நிறைவேற்றிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, அங்கே நிறைவேற்றவே இல்லை. ஸோ அப்போது வந்து ஒரு 20 சொச்சம் வயசில் ஒரு பையன் இருக்கான்னா, அதே போல் முதல் தலைமுறை வாக்காளர்களாக ஓட்டு போட போகிறாங்கன்னா மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, அவங்க நியூஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து. இப்போ இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் கூட வந்து 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70 அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப்பில் குறிப்பாக ஷார்ட்ஸ்லேயும் சரி, திமுகவுக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு வீடியோக்கள் வருது. அதிமுக சைடு அதை செய்யலாலும் நடுநிலையாக இருக்கிற சில கிரியேட்டர்ஸு, அதே போல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதில் வந்து ஒரு 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 இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் துப்புரவு தொழிலாளர்கள் அந்த விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாம். துப்புரவு தொழிலாளர்கள் அந்த நடு இரவில் போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடும் பொழுது முதல்வர் அவங்க குடும்பத்தோடு போயிட்டு கூலி திரைப்படம் பார்க்குறாரு. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள், அதே போல் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போது திமுக என்றாலே வந்து ஒரு பக்கம் தலித் வாக்குகள், ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு போகுது ஏன்னா விசிக இருக்காங்கன்னு, இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் இருக்காங்கன்னு சிறுபான்மை மக்களோட வாக்குக்கு போகுது. 3வது வந்து மகளிரோட வாக்கு வந்து அந்த பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி எல்லா வாக்குகளும் வந்து திமுக தான் போயிட்டு இருந்துச்சு.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து விஜய் மேலே 1000 விமர்சனங்கள் நானே வைப்பேன். விஜயும் ஒரு காரணம். இப்போ விஜய் பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 40 லட்சம் பேர் இருக்கலாம். விஜய் திரைப்படத்தை வந்து நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு முழக்கத்தை ஏறுறாரு. அதேபோல் திமுக சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தேர்தல் பரப்புரைக்கு போகிறாரோ அங்கெல்லாம் பேசுகிறாரு. அப்போது பல்காக உங்களுக்கு ஒரு 50 லட்சம் பேர் அரசியல்னா அவனுக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஊடகத்தில் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் கன்சியூம் பண்ணுவான். ஸ்டாலின் அவர்கள் பேசுனா, உதயநிதி அவர்கள் பேசுனா, அதேபோல் நடுநிலை பத்திரிகையாளர்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக பத்திரிகையாளர்கள் தான். ஸோ அவங்க நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஒரு சிலரை தவிர்த்து நிறைய பேர் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தான் பேசிட்டு வராங்க. அதே போல் யூடியூபர்ஸ் இருக்காங்களா நிறைய பேர், அவர்களே வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து திமுகவை சார்ந்தவர்கள், மற்ற அனைவரும் இன்னொரு பக்கம் இருப்பாங்களா அவங்களாம் திமுகவை சாராதவர்கள். அப்படி தான் பிரிக்கலாம். ஏன்னா திமுக வந்து ஃபண்ட் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி ஸோ அத்தனை யூடியூபர்ஸையும் வந்து வளர்த்து விட்டுருக்காங்களே, அந்த அளவுக்கு வந்து யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து இப்போ இருக்கிற விஜயோட ரசிகர்கள், அதே போல் கல்லூரி மாணவர்கள் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகளிர் இல்லத்தரசிகள் அவங்களாம் பார்க்குறாங்க. அப்போ இயல்பாகவே வந்து திமுக மேலே ஒரு கோபம் வரும். இப்போ திமுக வந்து சொன்னது ஒன்று, செய்தது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து அரசியலுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு உதயநிதி வந்து எனக்கு அரசியலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இன்ப நீதி வரைக்கும் இன்னைக்கு திமுக மேடைகளில் உட்கார வைக்கப்படுறாரு. ஸோ இதை இயல்பாகவே வந்து ஒரு இளைஞர் நீங்களும் நானும் என்ன நினைப்பேன், அப்போ வந்து திமுக என்பது ஒரு மன்னராட்சியை பின்பற்றும் ஒரு கட்சி. அந்த குடும்பத்தில் நம்மளை தவிர யாருமே தலைவராகவோ அல்லது பொதுச்செயலாளர் கூட உங்களுக்கு போடுவாங்க மாற்றி மாற்றின்னு வச்சிங்களேன், தலைவராக வர முடியாது, முதல்வராக ஆக முடியாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதிமுகவை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியை வேணால் எடுத்துங்க, இன்னொரு அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்த அதே போல் கம்யூனிஸ்ட்டுகள், இந்த கட்சியை தவிர்த்துட்டு மற்ற கட்சியெலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு கட்சி அவங்க அப்பா இருப்பார், அதுக்கப்புறம் வந்து அவங்க கணவர் இருப்பார், அதுக்கடுத்து வந்து அவங்க வாரிசுகள் தான் வரும். நீங்கள் பாமகவை சொல்லலாம், தேமுதிகவை சொல்லலாம், அதே போல் மதிமுகவை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி புதிய தமிழகத்தை சொல்லலாம். ஜான் பாண்டியன் அவர்களை வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது. ஏன்னா இன்னும் அவர் தான் இருக்கார், உங்கள் பையன் வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி வந்து தேமுதிக. இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆரம்பிச்சிருப்பார், பையன் வருவார். இப்போ நாம் தமிழர் அதில் சேர்க்க முடியாதா? இல்லை, நாம் தமிழரை வந்து நம்ம சேர்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இப்பயே சேர்க்க முடியாது. அதன் பிறகு வந்து அவங்க மனைவி வராங்களா, பிள்ளை வராங்களா, அது இன்னும் உறுதியாகும் இல்லை. அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் ஏன் பண்ண மாட்டார்னா அவருக்கு தெரியும். ஏன்னா வாரிசு அரசியலை தொடர்ந்து அவர் எல்லா மேடைகளிலும் வந்து ஒரு முழக்கமாக வைக்கிறார். அப்படி வைக்கும்பொழுது அவர் ஒருவேளை தன்னுடைய மனைவியோ அல்லது தம்பியையோ இல்லை தனது பிள்ளையோ வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தால் அவர் வந்து அந்த முழக்கத்தை வைக்க முடியாது. அது அவருக்கு எதிராகவே திரும்பும். அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் திராவிடம் பேசிக்கொண்டு வாரிசு அரசியலை வளர்க்குறாரு. சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு வளர்க்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வரும். இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் இதெல்லாம் சொன்னீங்க, இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்ஸ்டாலையாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அண்மை காலங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஒரு காரியங்கள் செய்கிறாங்க. அப்படின்னும் போது இது எலெக்ஷன் டயத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட பங்களிப்புன்றது எப்படி இருக்கும்? இது வந்து யங்ஸ்டர்ஸில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு? இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா வந்து அது வரவேற்கத்தக்கது. இப்போது நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அந்த சேனலில் வந்து எனக்கு வந்து என்னோட எண்ணம் என்னவோ அதை தான் நான் வந்து நேரடியாக சொல்லுவேன். ஒரு கட்சியை ஆதரித்தோ எதிர்த்தோ நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போ பேசும்போது கூட அப்படி தான் பேசுகிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல இன்டென்ஷனோட ஒரு வீடியோவை போட்டால் பரவாயில்ல. ஆனால் இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணால் நம்ம சொல்கிறத செய்வாங்க, நம்ம பேர் ரோலில் இருந்தால் சொல்கிறத செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து சில குறிப்பிட்டு சொல்லணும்னா மதன் கௌரி அவர்கள் மேலேயே அந்த குற்றச்சாட்டு வந்தது. அவர் வந்து திமுக ஃபண்ட் பண்ணி சில வீடியோக்கள் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருக்காங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு திட்டத்தை வந்து ஆதரிக்கிறது, அதே போல் ஒரு திட்டத்தை வந்து லைக் அங்கே போயிட்டு இது இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பார்க் திறக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த பார்க்குக்கு போயிட்டு அதை ரிவ்யூ பண்ணுறது, விளாக் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது வந்து பெய்டு
வீடியோவாக இருக்கும். திமுக தரப்புல இருந்து அது தற்செயலாக நடக்கல, பின்னாடி அவங்க வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தற்செயலாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது பே பண்ணி பண்ணுற வீடியோவாக இருக்கும். அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு அந்த பின்னூட்டத்தில் கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பெய்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸே வந்து சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து முன்னேறிட்டாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி கேட்டீங்க ஜென்சி வந்து யார் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்சி வந்து திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் வந்து இந்த தேர்தலில் ஆதரிப்பாங்க. அது ஒட்டுமொத்தமாக இப்போ 100% ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸு, விஜய் அவர்களுக்கு வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அப்படி. அதன் பிறகு வந்து அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த நிலைமை வந்து பிஜேபியில் இல்லை. நயினார் அவர்கள் வந்து பெருமளவில் வந்து இளைஞர்களை ஈர்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு திமுகவுக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் யார் இருக்காங்கன்னா அதிமுக தான் இருக்காங்க. அது இயல்பு. அது வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அந்த பேட்டர்ன் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமாம், மினிமம் 30% வாக்கு இங்கே 2 கட்சிகளுமே வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான நிர்வாகிகள் வச்சிருக்காங்கன்னு கட்டமைப்பு இருக்குது. ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பை வந்து உடைச்சிட்டு உள்ளே போகிறதுலாம் வந்து பாஜகவிலே முடியல. தமிழக வெற்றி கழகத்தால் முடியுமா முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. தேர்தல் முடிஞ்சால் தான் சொல்ல முடியும். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பூத் நிர்வாகிகள், பூத் ஏஜென்ட் சொல்லுவாங்கள்ல, அவங்க போட்டுட்டோம், கிராமந்தோறும் போட்டிருக்கோம், வார்டு தூரம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. 40 லட்சம் கிட்ட அந்த அளவுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணணும். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறதுல வந்து கெட்டிக்காரர்கள் அப்படி செலவு பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். பணத்தை தாண்டி வந்து திமுகவுக்கு இளைஞர்களோட வாக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் மூலம் புரிஞ்சுக்கலாம். அது என்ன திட்டம்னா இலவச மடிக்கணினி திட்டம். அது வந்து அதிமுக காலகட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. திட்டம் கொண்டு வரப்பட்டு வந்து நிறுத்தப்பட்டது. இப்போ விஜய் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது, இந்த கூட்டத்தை நம்ம பக்கம் மடைமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் வரப்போகுது, இந்த ஆட்சி முடிய போகுது, இந்த காலகட்டத்தில் வந்து அந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. அதுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கல, யார் முடிச்சுட்டு வெளில வராங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்த ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போட போகிறாங்க. இப்போ கல்லூரி படிக்கிற நிறைய பேரே வந்து ஓட்டு வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 18 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஓட்டு வந்துடும், வச்சுருப்பாங்க. இப்போது அந்த ஓட்டு ஐடியை நீங்கள் கல்லூரி முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்தீங்கன்னா இயல்பாகவே வந்து நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோன்னு வந்து இளைஞர்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக தரப்பு நினைக்குது. ஆனால் இளைஞர்கள் வந்து அப்படி இல்லவே இல்லை. அவங்க வந்து பணம் வாங்கலாலும் சரி, லேப்டாப் வாங்கலாலும் சரி, அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அவங்களுக்கு தான் வந்து வாக்களிப்பாங்க. ஸோ இதுதான் நடைமுறை. இது வந்து எப்போ சொல்கிறது, நீங்கள் வந்து எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகுவே வந்து இந்த நடைமுறை தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து வாக்கு கேட்டாலும், நீங்கள் வந்து என்ன தான் ஃபேவராக பண்ணாலும் வந்து மக்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து இந்த வேட்பாளர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு தான் போடுவாங்க. அந்த சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுது. இதில் மிகப்பெரிய அளவில் வந்து அடி வாங்க போகிறது திமுக தான் நினைக்கிறேன். இப்போ முதல் தலைமுறை வாக்காளர்கள் இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு இதை பரிசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒருவேளை இப்போ இருக்கிற நிலவரப்படி உங்களுக்கு வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை. விஜய் வந்து தன்னை ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து முன்னிறுத்துறாரு. அது எந்த அளவுக்கு வந்து எடுபடும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணாத ஒரு லீடர். அவர் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இடைத்தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலோ ஒரே ஒரு தொகுதியில் கூட வந்து போடல. அவருக்கு போகிற அந்த ஓட் பேட்டர்ன் இருக்குல்ல, அவருக்கு போடுறாங்கல்ல அந்த பேட்டர்ன் வந்து யாருக்குமே தெரியாது. இங்கே இருக்கிற எந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிக்குமே தெரியாது யார் அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க, யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களை வந்து நம்ம வந்து டிஎம்கே கூட நினச்சி பேசலாமா, டிஎம்கேக்கு போட்டி டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமான்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அப்படி பேச முடியாது. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு என்னால் அதை பேச முடியும். ஸ்டாட்டிக்ஸாக நம்ம சில விஷயங்கள் பேசலாம். யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு, யாரெல்லாம் போடலன்னு. நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரணும்னா, இங்கே வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக அப்படி வந்து நான் பார்க்கறது வந்து ஏடிஎம்கேவை தான் பார்க்குறேன், திமுகவுக்கு மாற்றா. ஏன் அப்படி நான் பார்க்குறேன்னா, நம்மக்கிட்ட வந்து டேட்டா இருக்குது. அந்த டேட்டா அப்படி நான் சொல்கிறேன். இப்போ விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த மாதிரி ஏதாவது டேட்டா இருக்கான்னா கேட்டிங்கன்னா இல்லை. அந்த மாதிரியான ஒரு டேட்டாவே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஓட் பேட்டர்னும் இல்லை. அவங்க பங்கேற்க போகிற முதல் தேர்தல்
ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பேன்னா, இளைஞர்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, ஸோ இப்போ வந்து உங்கள் தொகுதியில் வந்து ஒரு அதிமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்பார், திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்பார், தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்பார். இப்போது திமுக வேட்பாளரோ இல்லை அதிமுக வேட்பாளரோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணிருப்பாங்க, உங்கள் தொகுதிக்கு வந்து ஒரு நலத்திட்டம் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வந்து உங்களுக்கு வந்து அறிமுகமே ஆயிருக்க மாட்டாங்க, யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? அவர்களால் அந்த கட்சியால் நீங்கள் ஏதாவது பலன் அடைஞ்சிருப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் வந்து நிகழுது. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஜென்சியோட வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் வந்து பல மேடைகள்லேயும் அதை பதிவு பண்ணுறாரு. ஜென்சிஸ் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு இருக்குது, அவங்க எங்களுக்கு தான் ஜென்சியில் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களோட படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுதுன்றதே எப்படின்னா, இந்த 2008 அந்த காவலன் படத்துக்கு அப்புறம் வந்து தான் லைக் 2010 இல்லை 2010 2009 2010 அந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த கத்தி படத்துக்கு அப்போ கத்தி கத்தி 2013 துப்பாக்கி காவலன் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அது அந்த ரசிகர் பட்டாளத்தை வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவர் வந்து சில விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சார். துப்பாக்கி, கத்தி, அப்புறம் மெர்சல் தெரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எல்லாமே ஒரு மாதிரி லைக் ஒரு பெரிய ஹிட் ஹீரோவாக அவர் காமிக்க ஆரம்பித்தார். அவர் பின்னாடி ரசிகர்கள் போனாங்க. பட் எல்லா ரசிகர்களும் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேவா? இப்போ ரசிகர்கள் இல்லாதவங்க சில பேர் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்து அவங்க குடும்பம் அதிமுக குடும்பமாக இருக்கும், திமுக குடும்பமாக இருக்கும், அதை தாண்டி வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ வந்து நிற்கிற வேட்பாளர் வந்து எங்கள் ஜாதிக்காரராக இருப்பார், எங்கள் சொந்தக்காரராக இருப்பார், ஓகே, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து வாக்குகள்லாம் மாறுன்னு கேட்டிங்கன்னா மாறாது, அதுலேயே கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அதை தாண்டி வந்து வேட்பாளர்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். ஏன்னா இப்போ என்னை வந்து இப்போ உங்களை வந்து வேட்பாளராக திருவாரூரில் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து எப்படினாலும் ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்னு வச்சிங்களேன். ஸோ அங்கேருந்து வந்திருப்பீங்க. ஒருத்தவங்க உங்களை மிரட்டி நான் காசு கொடுக்குறேன் எங்கள் பக்கத்தில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கூட்டா வச்சுங்க, சில பேர் வந்து வரமாட்டாங்க. நாங்கள் தளபதி விசுவாசமாக இருக்கணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்துடுவாங்க, பயந்துக்கிட்டு காசுக்கு ஆசைப்பட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கே நன்று. ஏன்னா விஜயகாந்த் வந்து எவ்வளோ போல்டான ஒரு நபர், ஸோ யாரையுமே எதிர்க்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து அப்படிப்பட்ட ஒருவரிடமே வந்து வேட்பாளர்களை பிடுங்கினாங்க, எம்எல்ஏக்களை பிடுங்கினாங்க, கட்சியை உடைச்சாங்க. விஜய்க்கு வந்து பெருசாக வந்து அரசியல் அனுபவம் இல்லை, ஓகேங்களா? அவர் வந்து சுயமாக எதையும் வந்து சிந்திச்சு வந்து முடிவெடுக்கல. அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு அவர் பண்ணுறாரு. மற்ற கட்சியிலையும் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் லைக் கொஞ்சம் அரசியல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன பண்ணால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து விஜய் அவர்களுக்கு பண்ண தெரியலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போது எனக்கு அது ராதவ அர்ஜுன் அவர்களுடைய சொன்னது அதன் அடிப்படையிலே நான் சொல்கிறேன். அதாவது ஜென்சிஸ் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அண்மை காலங்களில் தாவேக்கால நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து முகம் சுளிக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பெண் நிர்வாகி வந்து திரு விஜய் அவர்களோட காரை வழிமறைக்கிறாங்க, தூத்துக்குடியை சார்ந்த பெண் நிர்வாகி. அவங்கள கண்டுக்காமல் அவங்கள மீறி அவங்கள தள்ளிட்டு கார் உள்ளே போகுது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தாதா? ஆக்சுவலாக வந்து ஒரு பெண் நிர்வாகி வந்து அந்த மாதிரி போய் நிற்கிறதே தவறு. அவங்க வந்து தன்னுடைய கோபத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல அந்த அலுவலகத்தில் போய் சொல்லலாம். அவங்க அலுவலகத்து வாசலில் தான், வீட்டு வாசலில் அலுவலகத்து வாசலில் தான், இல்லை அவங்க வீட்டு வாசலில், விஜய் அவர்களோட வீட்டு வாசலில் தான் வந்து அப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அலுவலக வாசமாக எனக்கு வீட்டு வாசல்னு தெரியல. அது வந்து பேசி முடிவெடுத்துருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் சமரசமாக போயிருக்கலாம். ஸோ ஒரு தலைவர் வராது, நீங்கள் வழியில் போய் நின்னீங்கன்னா லைக் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு மாதிரியான கோபம் வரும், ஓகேங்களா? யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருக்கேன்னா நாங்கள் என் கார் வரும்போது முன்னாடி அப்படி நின்னா வந்து இயல்பாகவே எனக்கு தோணும், யார் இவங்க? அது வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி எப்படி பார்க்கணும், ஒழுங்கிடமாக பார்க்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த பெண் நிர்வாகியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேவா? கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பண்ணது அவங்க மேலே வந்து 1008 நியாயங்கள் இருக்கலாம். அவங்க வந்து அதை வந்து மீடியாவில் வந்து பேசியிருக்கலாம், இல்லை அவங்க மாவட்ட செயலாளர் இல்லை அவருக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்க மூலமாக வந்து தலைமைக்கு கொண்டு போயிருக்கலாம். இது எதுவுமே வந்து அவங்க பண்ணலை. நேராக தர்ணா பண்ணுறதுலாம் வந்து எனக்கு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கட்சி அப்படி தான் பார்க்கும். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை மாவட்ட செயலாளராக போகல, எனக்கு பொறுப்பு தரலன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி அங்கே போய் போராட்டம் பண்ண என்ன ஆகும்? ஓகே, ஸோ அதே தான் அங்கேயும் பொருந்தும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ள
கூடியது அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்போ ஜென்சி வாக்காளர்களில் இது வரைக்கும் யார் யார் கவர்ந்திருக்கா அப்படின்னா வந்து போன தேர்தல்கள் எல்லாம் வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்து விழுந்த வாக்குகள் வந்து ஜென்சி, அதாவது வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக நாம் தமிழர் கட்சி ஈர்த்துது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்போ அவருமே வந்து விஜய் மேலே வந்து ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கிறாரு. ஜென்சி கிட்ஸ் வந்து ஏன் வந்து நாம் தமிழர் பக்கம் போக மாட்டாங்க, இல்லை ஏன் வந்து அவருக்கு வந்து இந்த சதவீதம் முன்ன பின்ன இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன் போக மாட்டாங்கன்னா, விஜய் ரசிகர்கள் நிறைய பேரே வந்து நாம் தமிழுக்கு வாக்களிச்சாங்க. தொடர்ந்து அவர் எங்கே போனாலும் என் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அந்த சென்டிமெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற நிறைய பேரே வந்து சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க. அதனால தான் வந்து 8% வந்தது. இப்போ வந்து விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நிறைய பேர் விஜய் ரசிகராக இருந்திருப்பான். ஓகே, நிறைய பெண்கள் வந்து சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. ஸோ இவர்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் ஈஸியாக கவர்றாரு. அதை தாண்டி இந்த தேர்தலில் வந்து விஜயால் யார் நேரடியாக பாதிக்கப்படுவாங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பாதிக்கப்படுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாக்கள் அந்த இளைஞர்களை ஒரு கட்டத்தில் வந்து யார் வந்து ரொம்ப காந்தாங்கன்னா சீமான் அவர்களுக்கு வந்தார் விஜய், சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அதே போல் உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ந்து கொண்டு வந்தார்கள். அவங்களாம் வந்து அந்த வாக்குகள்லாம் அங்கே போச்சு. அப்படி போகும்போது இப்போது அந்த வாக்குகள்லாம் வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து விஜயின் வருகையால் வந்து நேரடியாக பாதிக்கப்படுவார். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.